பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம், சாப்டர் 10, தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் விபூதி திருமண்ணின் மகிமை. விறகு கட்டையை அக்னியானது பஸ்மமாக்குவது போல் ஞானம் என்கிற அக்னி எல்லா கர்மங்களையும் பஸ்மமாக்குகிறது என்று பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். பஸ்மமாகிய விபூதி இவ்விதம் கர்மங்களை எரித்த பின் நிற்கும் ஞானத்துக்கே அடையாளமாகும். விபூதி பூதிரைஸ்வர்யம் என்று அமரகோசத்தில் உள்ளது. அதாவது விபூதி என்பதும் ஐஸ்வர்யம் என்பதும் ஒரே பொருள் தரும். எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும். பிறகு இன்னும் அக்னிபுடம் போட்டால் நீற்று போகும், சுத்த வெளுப்பாக ஆகிவிடும். அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது. அதுவே முடிவான நிலை. இப்படி நீற்று போனதே திருநீறு. நீரு பஸ்மம் எனப்படும். ஈஸ்வரன் மகாபஸ்மம். எல்லாம் அழிந்த பின்னும் இவற்றை அழித்துவிட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகாபஸ்மம் அவன். பஸ்மமாக நீற்று வெளுத்து போனதற்கு முந்திய மாறுதல் கருப்பு. அதுதான் கரி. நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றுள்ளது. ரொம்பவும் விலைமதிப்பான வைரமும் அதுதான். இந்த கரியாகிய மாறிய பொருளை விட மிகவும் உயர்ந்தது. நீற்றுப்போன திருநீற்றுக்கு மேலான பொருளே கிடையாது. பல வர்ணங்களை கொண்ட பொருள்களை காண்கிறோம். ஆனால் இந்த வர்ணங்களெல்லாம் வஸ்துவை எரித்த பின் மாறிவிடுகின்றன. எல்லாம் கடைசியில் வெளுத்து போய்விடும். நாம் சாயம் வெளுத்து போய்விட்டது என்கிறோம். சாயம் என்பது வேஷம். வேஷம் போன பின் இருப்பதே மெய். மெய்யான ஆத்மாவின் தூய்மைக்கு பெரிய அடையாளமாக இருப்பது விபூதிதான். இதை இந்த பொய்யான மெய், அதாவது தேகம் முழுவதிலும் பூசிக்கொள்ள வேண்டும். எல்லாம் எரிந்த பின் எஞ்சி நிற்பது விபூதியின் வெண்மை ஒன்றுதான். மற்ற சாயமெல்லாம் பொய், வெண்மையே உண்மை. ஞானம் என்னும் தீ மூண்ட பின் காரியங்கள் எல்லாம் பஸ்மமாகிவிடும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்ததில் பஸ்மமாகிவிடும் என்றால் எல்லாம் அழிந்து புத்தர் சொன்ன மாதிரி சூன்யமாகிவிடும் என்று அர்த்தமல்ல. விறகு கட்டைகள் தீயில் எரிந்து போன பின் எல்லாமே சூன்யமாகி விடவில்லை. அப்போது எஞ்சி நிற்பது நீரு. அவ்வாறே ஞானம் என்னும் தீயில் கர்மாக்கள் யாவும் எரிந்து போன பின்னும் ஆதாரமான ஒன்று எஞ்சி நிற்கும். மிகுந்து நிற்பதே மகாபஸ்மமான பரமாத்மா. திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன் என்று பாடினார். விபூதியை தேகம் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும். விபூதியை தரித்து கொள்வதனால் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம். பெரும்பாலான மக்கள் விபூதியை அணிகிறார்கள். திருநீறு என்பதே சாதாரண மக்களால் துண்ணூறு எனப்படுகிறது. கோயிலுக்கு போனாலும் ஏதாவது பீடா பரிகாரமாக வேண்டுமானாலும் 90 கொடுங்கள் என்று மக்கள் கேட்பதை நாம் சகஜமாக பார்க்கிறோம். பூதப்பிரேத பைசாச சேஷ்டைகளிலிருந்து காப்பாற்றும் பெரிய ரட்சையாக இருப்பது விபூதியே. வைஷ்ணவர் திருமண் இடுவார்கள். துளசி செடியின் அடியில் உள்ள மண்ணை இட்டுக்கொள்வது வழக்கம். மண்ணை இட்டுக்கொள்வதும் திருநீற்றை இட்டுக்கொள்வதும் நமக்கு உயர்ந்த தத்துவத்தையே விளக்குகின்றன. மன்னனும் மாசறக்கற்றேனும் பிடி சாம்பலாகி விடுகிறார்கள். நாம் கடைசியில் சாம்பலாகத்தான் போகிறோம். இந்த வாழ்க்கை மாயமானது என்பதை விபூதி உணர்த்துகிறது. மண்ணிலே பிறந்த நாம் மண்ணிலேதான் மடியப் போகிறோம். மண்ணிலே பிறந்த மரம் கடைசியில் மட்கி அதே மண்ணோடு மண்ணாகத்தானே ஆகிறது. நம்மை முடிவில் அடக்கி கொள்ளப் போகிற தத்துவம் அதுதான். இதை ஞாபகப்படுத்தி கொள்ளவே நம்மில் சிலர் திருமண் அணிகிறோம். ஸ்ரீரங்கத்தில் மிருத் சங்கிரகணம் செய்யும் போது பில்வ விருட்ச மண்ணை எடுக்கிறார்கள்.
பில்வம் லக்ஷ்மி வசிக்குமிடம். பசுவும் லக்ஷ்மியின் வாசஸ்தானம். விபூதி பசுவின் சாணத்தை அக்னியிலிட்டு பஸ்மமாக்குவதிலிருந்து உண்டாகிறது. பசுவின் சாணம் எல்லா துர்நாற்றங்களையும் போக்க உதவுகிறது. மண்ணெண்ணெயை காட்டிலும் அதிக துர்நாற்றம் உள்ள வஸ்து இல்லை எனலாம். அந்த துர்க்கந்தத்தை போக்கக்கூட பசுவின் சாணத்தை உபயோகிக்கிறோம். நமது உடல் பல துர்க்கந்தங்களை உடையது. இந்த உடலை சுத்தப்படுத்தி இதனுள் உள்ள ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்த வல்லது பஸ்மமாகிய திருநீர். மகா பஸ்மமான பரமாத்மாவும் விபூதி என்னும் பஸ்மமும் ஒன்றானபடியால் விபூதியை அணிவதனால் ஈஸ்வர சாட்சாத்காரம் ஏற்படும். நாம் ஒவ்வொருவரும் குலாச்சாரத்தை அனுசரித்து திருநீற்றையோ திருமண்ணையோ இட வேண்டும். திருமண் இடுவதற்கு நாமம் போடுவது என்று பெயர். மகாவிஷ்ணுவுக்கு கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ஹிருஷிகேச, பத்மநாப, தாமோதர என்று 12 நாமங்கள் முக்கியம். இந்த 12 நாமங்களை சொல்லி 12 இடங்களில் திருநாமங்களை இட்டுக்கொள்வார்கள். இப்படி பகவன் நாமங்களை சொல்லி போட்டுக்கொள்வதாலேயே நாமம் போடுவது என்று பெயர் வந்துவிட்டது. திருநீறு, திருமண் இவற்றை தரிப்பது பரமாத்ம சொரூபத்தின் உண்மையையும் உலகில் உள்ள பொருள்களின் அனித்தியமான நிலையையும் நினைவூட்டுகிறது. பிரிவாச்சரணம்.